அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவில் நின்று வணங்குவார்கள். அவர்களின் இரு பாதங்களிலும் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். அப்போது நான் இறை தூதர் அவர்களே, இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்டேன். நான் நன்றியுள்ள அடியான் ஆக வேண்டும் என நான் விரும்ப வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக நற்செயல்கள் மூலம் வந்து அல்லாஹை நெருங்கணும், சொர்க்கத்தை வந்து நம்ம அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய இறைவன் பிடி மிகவும் கடுமையானது. நிச்சயமாக அவனை ஆரம்பமாக படைக்கிறான், மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான். அவன் மிகவும் மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன் சொல்லிட்டு அரசுக்குரியவன், பெருந்தன்மை மிக்கவன் அல்லாஹுடைய தன்மைகளை சொல்கிறான். தான் விரும்புவற்றையை அவன் செய்கிறான். அந்த படைகளுடைய செய்தி உமக்கு வந்ததான்ட்டு ஃபிரௌனு சமூது படைகளோட பற்றியும் அல்லாஹ் இதில் பேசுகிறான். எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹோ அவங்க முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான். எனினும் நிராகரிப்பவர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்தியது குரானாகவும் பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இறைவனின் பிடி மிக கடுமையானது என நிராகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதாவது உங்களுடைய கூட்டத்தினர் தாம் வலிமை மிக்கவர்கள் என்று இருமார்பில் நீங்கள் இருந்தால் உங்களை விடவும் வலிமை வாய்ந்த கூட்டத்தாரை ஃபிரௌனும் சமுதாயத்தாரும் பெற்றிருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய படைகள் அடைந்த கதியை எண்ணி பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெறுங்கள். இறைவனின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பி வெளியே செல்லாவண்ணம் அவனுடைய சக்தி உங்களை சூழ்ந்திருக்கிறது. எந்த குரானை பொய்யென தூற்றுவதில் நீங்கள் முனைப்புடன் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அதன் ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியானது, எவராலும் மாற்ற முடியாத அளவுக்கு லௌஹுல் மஹ்ஃபூலில் பதிக்கப்பட்டுள்ளதுன்னு அப்படின்னு சொல்கிறான். இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சு. ரப்பனா லா துஸி குலூபுனா பஅத இதா ஹதையத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பெரும் கொடையாளியாக இருக்கிறாய். ரப்பனா இன்னக ஜாமியுன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹி இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மனிதர்கள் எல்லாம் எந்த சந்தேகமில்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. ஆமீன்.